ஹாய், வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். ராதே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ இந்த முளை கட்டின பயிர்கள், மிக்ஸ் பயிர் எல்லாம் இல்லை, இது முளை கட்ட வச்சு 2 நாள் இதோட ப்ரோசஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் நான், அது ஷார்ட் வீடியோ. இது இது ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது, இதில் ரொம்ப விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மற்றபடி மசாலாலாம் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 தக்காளி எடுத்து இது மாதிரி நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் 5 இஞ்சி தோல் உரித்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிட்டேங்க. அடுப்பில் குக்கரை வச்சாச்சு. ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இதுதாங்க அந்த பயிர், மிக்ஸ் பயிர். நான் ஒரு 1/2 கிலோ மாதம் வாங்கி வச்சுப்பேன். இதுதாங்க நல்லா அலம்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக, ஒரு நைட் அது படுக்க போகும்போது ஊற வச்சுட்டு படுக்கணும். மறுநாள் எழுந்திரிச்சு அந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஈரமான துணியில் நான் எப்படி கட்டி வச்சிடணும் அந்த மாதிரி மடித்து 4 பக்கமும் அது மேலே ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா முளை கட்டிடும். இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இவங்க பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த கருவேப்பிலை போட்டுடணும். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை நல்லா ஊற்றணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிக்ஸ் மிளகாய்த்தூள். இது எல்லா மிளகாவும் 5-6 வெரைட்டி மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன், அதான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்லேயே அரைச்ச வறுத்து அரைச்ச தனியா பவுடர், வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு குட்டி ஸ்பூனுங்க. அதில் இந்த ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க, அது போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனு சாட் மசாலா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர். நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். 2 ஸ்பூன் வேர்க்கடலை பவுடர், பீனட் பவுடர், ட்ரை கோகோனட் பவுடர், அதுவும் நான் வீட்டிலையே பொடியாக அரிஞ்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். எதையுமே நான் வெளியில் வாங்கிறது கிடையாது. இது 2 ஸ்பூன் போடுறேங்க. மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும், ஆனால் கம்மியாக ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணால் தான் ரொம்ப மசாலாவாக இருக்கும். 2 ஸ்பூனு ட்ரை கோகோனட் பவுடர், காஞ்ச கொப்பரா பவுடர் பொடி, இதையும் நான் வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். மஞ்சளும் 2 கிலோ வாங்கி நல்லா காய வச்சு அதையும் மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். எதையுமே நான் வெளியில் வாங்குறதில்ல. இந்த சாட் மசாலா மட்டும்தான் வெளியில் வாங்குறதுனா. சாட்டு மசாலும் ட்ரை மேங்கோ பவுடரும் தான். இவங்க எல்லாரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி கம்மன்னு வாசனை வருது. இந்த பயிர், முளை கட்டின பயிரும் இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஆரோக்கியமான சாத்வீகமான ஃபுட்டு தான் நம்ம செய்கிறது. இப்போது வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இதை நல்லா 4-5 சீட்டி விட்டுட்டோம்னா இந்த பயிரெல்லாம் நல்லா வெந்துடும்.
எங்கள் வீட்டில் வந்து நல்லா வெந்தால் தான் பிடிக்கும், இல்லைன்னா கச்சா கச்சா அப்படி அதாவது பச்சை பச்சையாக இருக்குது வேகவே இல்லை அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஸோ நான் இதை வந்து 4 சிட்டி விடுவேன், 4 இல்லைன்னா 5. எவ்வளோ நம்ம அரை வேக்காடாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு விட்டமின், அந்த நல்லா வேக வச்சிட்டோன்னா அதனுடைய விட்டமின்லாம் செத்து போயிடும். ஆனால் புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. நான் சாப்பிடுவேன், பச்சை காய்கறிகள், கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாமே சாப்பிடுவேன் நான். கேரட்டு இது மாதிரி இது வந்து நம்ம பானிபூரியெலாம் சாப்பிட்றோம்ல, அதில் பாருங்கள் அப்படியே பச்சையாக தான் போடுவோம், அது நறுக்குன்னு தான் இருக்கும். எங்கே சொன்னால் புரிஞ்சுட்டா தானே. உடனே கேஸை மூடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடி சீட்டி வெயிட் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, அது சீட்டி வரும் அப்படியே மூடிட்டோன்னா அந்த விசில் வரும்ல, அப்போ வந்து எல்லாமே வெளியில் வரும் அந்த சீட்டி வழியாக. அதனால தான் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை வந்து லாக் பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உப்புமா தாங்க பண்ணுறேன் மார்னிங். கோதுமை ரவை தான் நான் வாங்குவேன் எப்பவுமே. வெங்காயம் இல்லாத உப்புமா. உப்புமா ரெடி. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நல்லா வெந்தெடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.